அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது இச்சை உடம்பு. அதாவது மனிதனின் இச்சை உடம்பு அப்படிங்கிற தலைப்பில் கருவுடம்பாகிய பிராண உடம்பிலும் இந்திரியங்களாகிய 7 ஆதாரங்கள் ஓயாமற் சுழலும் சக்கரங்கள் போன்று உள்ளனவென்று அவர் கூறிய குண்டலினி என்ற பிரம்மசக்தியும் ஜீவசக்தி என்ற விஷ்ணு சக்தியும் பிராணசக்தி என்ற சிவசக்தியும் புகுந்து நம் உடம்பிற்கு உருவத்தையும் உயிரையும் இயக்குவதை கொடுத்து ஆன்மாவின் ஆற்றலை, அதாவது செயல் வன்மத்தையும் வெளிப்படுத்தும் என்று சொல்லப்பட்டது. உடம்பின் சுழுமினை நாடிய ஆலயத்தின் கொடிமரம் என்பது நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சரி, ஓகேவா? இப்போ அந்த வகையில் இனி ஆலயத்தில் 3 என்ற எண் கொண்ட பாகம் மனிதனுடைய 3வது உடம்பை அறிகுறியாக காட்டுவது. அது இச்சை உடம்பு என்று அழைக்கப்படுகிறது. இது நம் நூல்களில் போர்லோக வாழ்க்கைக்குரிய யாதன சரீரம் எனப்படுகிறது. இது போர்லோகம், இச்சைலோகம். அதற்குரிய உடம்பை இச்சையுடம்பு என எளிதில் விளங்கும் ஓர் பொருளாகும். ஒவ்வொரு மனிதனும் அறிவு, இச்சை, செயல் என்ற முதன்மை தன்மையுடையவன். எத்தனை தன்மைகளுக்கும் ஒவ்வொன்றும் தொழிற்படுவது அவனுக்குரிய தனித்தனி வெவ்வேறு உடம்புகள் அல்லது கருவிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றுள் செயலுக்கு அன்னமய பிராணமய உடம்புகளும் இச்சை உடம்புகளும் அறிவுக்கு அருவமன உடம்புகளும் அமைந்துள்ளன. ஒருவன் ஒரு வேலையை செய்யும் பொழுது அவனுடைய ஸ்தூல உடம்பில் அதற்குரிய தக்க அசைவுகளை ஏற்படுத்தி நாம் அறிந்தது. அன்னமய பிராணமய உடம்புகளில் அசைவின்றி பூலோகத்தில் தொழில் ஒன்றும் நடைபெறுவதில்லை. ஆனால் அந்த அசைவு இருவிதங்களில் நடைபெற்றலாகும். ஒன்று அவனாக கையசைத்து விரும்பிய ஒரு வேலை செய்தலாகும். மற்றொன்று அவன் அறியாமலேயே உறக்கத்தில் கொசு கடித்த இடத்தை சொறிவது போன்ற அவன் கை தானே அசைந்து வேலை செய்தலாகும். இந்த இரண்டு விதங்களில் வேலை நடைபெறுகிறது. ஒரு அசைவு அகத்திலிருந்து ஏவப்படும், மற்றொரு அசைவு புறத்திலிருந்து தாக்குதலை ஏற்படுத்தும் நிகழ்வு. அவ்வாறு மனிதனுடைய இச்சைகளும் அவன் தொழிற்படும் முறையும் ஆகும். காம, குரோத, லோபமோகங்கள், பசி, தாகம், சிற்றின்ப நாட்டங்கள், மண், பெண், பொன்னாசைகள் இவற்றெல்லாம் இச்சைக்கானவே என்பது ஆகும். ஒருவன் இவற்றை தானாக உண்டு பண்ணும்போது அவனுடைய இச்சையுடம்பு ஏற்றபடி சலனமடையும். அல்லாமல் அவனுடைய இச்சையுடம்பு வெளியிலிருந்து வரும் இச்சை அலைகளாக்கப்படும் பொழுது அவன் இச்சையுடம்புகள் பற்றி அச்சமயம் எண்ணாதிருப்பினும் அந்த இச்சை தானாக அம்மனிதனுக்கு பிறகும். ஒருவன் தன் உடம்பை அசைவின்றி இருத்தி சற்று நேரம் கை கட்டி கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டு தன் இச்சைகளை ஓட்டாமல் அடக்கி பார்ப்பானால் அப்போது அந்த முயற்சியின்றி தனக்குள் இச்சைகளும் எண்ணங்களும் எழுவதை அவன் உணர்வான். அப்போது புற உலக இச்சை அலைகள் அவனை தாக்குவதும் ஆதலால் அவனுடைய நுண் உடம்புகள் மிக வேகமாக சலனம் அடைவதும் நெற்றிக்கண் பார்வைக்கு புலப்படும். அச்சலனம் அசைவின்றி மிதக்கின்ற மரக்கலத்தை போல் கடல் அலைகள் ஆட்டுகின்ற மாதிரி நம் புறக்கண்களுக்கு தோன்றுவது. இச்சையுடம்பில் தொழிற்படும் ஆசைகளும் அறிவுடம்பில் தொழிற்படும் எண்ணங்களும் நினைவுகளும் வேறுபாடு அறியப்படல் வேண்டும். இச்சை உடம்பானது பருவுடம்பில் ஒரு விதமான பரபரப்பும், இரத்தத்தில் ஒரு விதமான வேகமும், உள்ளத்தில் ஒரு விதமான கிளர்ச்சி ஏற்படும். எண்ணங்கள் மாத்திரம் உண்டாகும் போது அவ்வித உணர்ச்சி ஏற்படாது. ஒருவன் பவுன் என்ற பருவுடம்பில் ஒரு விதமான பரபரப்பை ஏற்படுத்தும், கிளர்ச்சி ஏற்படுத்தும். இத்துடன் இந்த இச்சை உடம்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம்.